அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். என்னப்பன் முருகப்பெருமான் கிட்ட எப்படி வரம் கேட்கணும் தெரியுமா? நீங்க எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட பேசுறீங்க, ஆனா யார் கூடயாவது அவர் திரும்பி பேசுறாரா? நீங்க எது கேட்டாலும் என்னப்பன் முருகப்பெருமான் கொடுப்பாரு. செல்வம் கேக்குறீங்களா? இந்தா வச்சுக்கோ. பணம் இந்தா வச்சுக்கோ. சுகம் இந்தா வச்சுக்கோ. பெரிய பதவி இந்தா வச்சுக்கோ. பிரபலமாகணும் இந்தா வச்சுக்கோ. என்ன வேணும், என்ன கேட்டாலும் என் அப்பன் முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா திரும்பி உன்கிட்ட பேசுவாரா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. சரி, என் அப்பன் முருகப்பெருமான் உங்ககிட்ட திரும்பி பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூட்சமத்தை நான் சொல்றேன், செஞ்சு பாருங்க. எப்பயுமே முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு எனக்கு சொத்தத்தாப்பா, சுகதத்தாப்பா, எனக்கு இந்த வலியை சரி பண்ணி கொடுப்பா, இந்த நோயை தீர்த்து வைப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க. நேரா போயிட்டு, அப்பா முருகா, என் அப்பனே, உன்னை விட பெரிய சொத்து ஒன்று இருக்காப்பா, எனக்கு நீ தான்ப்பா வேணும், நீ மட்டும் தான்ப்பா வேணும், நீ மட்டும் போதும்பா, உன்னை விட ஒரு பெரிய சொத்து இல்லப்பா, எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், செல்வம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, உன் பாதம் மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல சரணாகதி அடைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க கூப்பிடலாம் வேண்டாம், என் அப்பன் முருகப்பெருமான் உங்க பின்னாடி குழந்தை மாதிரி ஓடோடி வருவார். இத அனுபவிச்சா மட்டும்தான் இதனுடைய சந்தோஷம் உங்களுக்கு புரியும். செஞ்சு பாருங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். ஓ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो सुब्रह्मण्य प्रचोदयात्. ஓம் முருகா, வேலும் மயிலும் சேவலும் துணை. நன்றி.